அரசு கஜானாவை பத்தி நீங்க கேக்குறீங்க பாருங்க, இவ்வளவு ஃபேக்டர் எல்லாம் நீங்க நாங்க இங்க அனௌன்ஸ் பண்ணது ஒயிட் பேப்பர். இது வந்து எவ்வளவுதான் நிதி இருக்கு, அதோட நிதி நிலைமை என்ன இருக்கு சார்? நாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணது ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் தி லாஸ்ட் ரெஜிமோட என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர், என்னென்ன டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் தான் நாங்கள் இன்னைக்கு ஒயிட் பேப்பர் மூலமாக சொல்லியிருக்கிறோம். இது அடிப்படையில் நீங்கள் தெரியும் உங்களுக்கு என்னென்ன பெண்டிங், என்னென்ன டெபிசிட் நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு இதை அடிப்படையாக வச்சு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டைரக்ஷன் படி, அட்வைஸ் படி வி வில் கோ ஆன். அந்த சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அந்த சூழ்நிலை தான் இப்படி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு டாஸ்மாகா இருக்கட்டும், ஒரு மைனிங்கா இருக்கட்டும், ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், எல்லாத்துலயும் லீக்கேஜ் இருக்கு, எல்லாத்துலயும் கரப்ஷன் இருக்கு. அதுதான் ஹியூஜ் இம்பாக்டே இந்த சிச்சுவேஷனுக்கு வந்தது.